Hello guys, welcome back to DK Math Prep. நான் உங்கள் DK, a mathematics student at IIT Madras. இந்த வீடியோல நம்ம JAM 2023 mathematics question paper தான் சால்வ் பண்ண போறோம். 8th question, again a wonderful question. So fங்கிற ஒரு function r square to r வந்து define பண்ணிருக்காங்க. So fங்கிறது r square to r வந்து define பண்ணிருக்காங்க. So f of x, y வந்து என்னது அப்படின்னா e to the power x cos y, e to the power x sin y. Great, nice. ஸோ இப்போ ரேஞ்சில் எந்த பாயிண்ட் லை ஆகலை அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதாவது எத்தனை பாயிண்ட் லை ஆகலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா u ஈக்குவல் டு இ டு தி பவர் எக்ஸ் காஸ் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன், அண்ட் v ஈக்குவல் டு இ டு தி பவர் எக்ஸ் சைன் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன். கிரேட். ஸோ யூ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் நான் வந்து கால்குலேட் பண்ணுறேன். ஸோ எதுக்காக நான் இங்கே பண்ணுறேன்னா இங்கே காஸ் ஒய் சைன் ஒய் இருக்குது. ஸோ சம்மாவும் ரெண்டே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும்போது அது ஒன்றா மாறிடும். ஸோ தட் நான் ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் எனக்கு அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும்போது இ டு தி பவர் 2x மட்டும் இருக்கும், காஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஒய் வந்து ஒன்றா மாறிடும். ஓகே, கிரேட். ஸோ இப்போ யூ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு இ டு தி பவர் 2x அப்படிங்கிறது கைண்ட் ஆஃப் ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன், கரெக்டாக? ஸோ இது வந்து என்னுடைய u, இது வந்து என்னுடைய v. ஸோ எக்ஸுக்கு நான் ஒரு வேல்யூவாக போட எனக்கு டிஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் வந்து கிடைக்கும், கரெக்ட்? பட் எக்ஸுக்கு நான் எந்த வேல்யூ போட்டாலும் சரி எனக்கு 0 மட்டும் கிடைக்காது. ஓகே, எக்ஸுக்கு ஃபார் எனி எக்ஸுக்கு நான் என்ன ரியல் நம்பர் போட்டாலும் சரி இ டு தி பவர் 2x will be always greater than 0. This implies u, v வந்து 0,0வா எப்பயுமே இருக்கவே இருக்காது. ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா u, vங்கிறதா என்னது, ரேஞ்சில் இருக்கக்கூடிய கோஆர்டினேட்ஸ், கரெக்டா? அப்போ ரேஞ்சில் 0,0ங்கிற பாயிண்ட் மட்டும்தான் இருக்காது, மற்ற எல்லா பாயிண்ட்டுமே இருக்கும். ஏன்னா இந்த சர்க்கிளோட ரேடியஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் எந்த பாயிண்ட்னாலும் ரீச் பண்ணிக்கலாம், கரெக்டா? பட் 0,0ங்கிற பாயிண்ட்டை மட்டும் உங்களால் ரீச் பண்ணவே முடியாது. ஸோ அதனால நம்பர் ஆஃப் பாயிண்ட் தட் டு நாட் லை இன் த ரேஞ்ச் ஆஃப் த எஃப் வந்து 1. ஆப்ஷன் பி 1 இஸ் த ரைட் ஆன்சர். அந்த 1 பாயிண்ட் என்னதுன்னா 0,0 ஆர்ஜின் அப்படிங்கிறது அந்த பாயிண்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி நிறைய ஜாம் கண்டென்ட் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம டிகே மேத் ப்ரெப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரிமெம்பர், மேக்ஸ் கொஞ்சம் டஃப் தான், பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். தட்டி விட்றா பார்த்துக்கலாம்.